ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பார்க் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஆக்சுவலாக வீடுங்க தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கெல்லாம் நாங்கள் வரும்போது 1250 ரூபா 1300 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. இன்றைக்கி 4000 ரூபா வரைக்கும் சதுரடி மார்க்கெட்டை வந்து விற்றுட்ருக்காங்க. 4500 இருக்குது. ஸோ இதில் விட நம்பர் கூட போட்டிருப்பேன். இதில் வேணால் எந்தெந்த கம்பெனி பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்கிரிப்ட் போடுறேன், நீங்களே கால் பண்ணி தாராளமாக விசாரிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்க இடம், எல்லாம் இப்போ தாங்க டெவலப் ஆகிட்டுருக்கு. எல்லாம் வீடுங்கள்லாம் கடகடன்னு வருது, நல்ல லொக்கேஷன். இப்போது இங்கே ரோடு தாங்க ஒரு சின்ன குண்டும் குழியுமா இருக்குது. அது வந்து இந்த ரோடெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிஃப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, செகண்ட் லேயர் வந்து கவர்மெண்ட்டில் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது இல்லையா, இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து பின்னாடி ரன் ஆகிட்டுருக்கு. கம்பெனினா நம்ம அந்த செங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்திங் வாட் எவர் அந்த கம்பெனி வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையிலே வெறும் காலி இடங்க. இதெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கெல்லாம் உள்ளே வரவே நாங்கள் யோசனை பண்ணுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், எப்பவுமே ஆள் நடமாட்டம் பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டலூர் டு கேளம்பாக்கத்தில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கப்புள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்துடும். 5 மினிட்ஸ்னால் இப்போ நம்ம வீடு கட்டுறாங்க இல்லையா, இந்த வீடு கட்டுறதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த வீடு கட்டுறாங்க இல்லையா, இந்த வீட்டுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட கரண்ட்டாக நம்ம கொடுத்துட்ருக்க ஒரு லேஅவுட். ஸோ நல்ல சைட்டுங்க உண்மையிலேயே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைட். நம்ம சொன்னோம் இல்லையா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடில் கரெக்டாக 5 மினிட்ஸ் வாக்கப்பில் இந்த ப்ராஜெக்ட் வரும். சுற்றி வீடுங்க தாங்க இருக்குது, ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இபி லைன் இருக்குது, ஆள் நடமாட்டம் எப்பயுமே இருக்குது. நம்ம சைட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட் நம்பர் 7 தெரியுதுங்களா, இந்த ரோட் டச்சில் இருக்க பிளாட்ஸ் இருக்குது. பிளாட் நம்பர் 7 அந்த பிளாட் நம்பர் 5, 6, இந்த 5, 6ன்றது இருக்கு இல்லையா, 5, 6 இந்த 2 பிளாட் இருக்குது. இது வந்து 7, 8 இதோட வழி பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த ரோடு. சைட்டை சுற்றி இப்போ வீடுங்கள்லாம் புதுசாக நிறைய வீடுங்க கட்டிகிட்டு வராங்க. இதுதான் வழி. இங்கே வந்து இப்போ நம்ம கார் இருக்கு இல்லையா, இந்த ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து, அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேருந்து வரவங்க இந்த வழியாக தான் வருவாங்க. இந்த வழியாக போகிற ரோடு மேலேயே தான் இருக்குது. நம்ம கார் இருக்குது பாருங்கள், காருக்கு பக்கத்து காரு இருக்குது, காருக்கு ரோடை ஒட்டின பிளாட் வந்து பிளாட் நம்பர் 7. இந்த பிளாட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமென்ஷன் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். இதுதான் ரோடு, சரிங்களா? தெரியுதுங்களா, இது ரோடு. இப்போ நம்ம ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் போகும்போது சவுத் ஃபேஸிங்கில் பிளாட் நம்பர் 5, 6 வரும். இது சவுத் ஃபேஸிங்கில் பிளாட் நம்பர் 5, 6. காற்று பாருங்க, அருமையான காற்று. சென்னை டிராஃபிக்கில் இங்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. பிளாட் நம்பர் 5 900 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வரும். அது எக்ஸாக்டும் உங்களுக்கு நான் ஸ்கெட்சு நான் ட்ராயிங் காட்டுறேன். பிளாட் நம்பர் 6, ஓகேங்களா? பிளாட் நம்பர் 8, இந்த 8, 9 பக்கத்தில் வீடுங்க இருக்குது. அந்த பிளாட் நம்பர் 7 வந்து இந்த கார் இருக்குது இல்லையா, அந்த பிளாட் நம்பர் 7. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வாங்கி போடலாம். இந்த இடம் டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தபிளான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ வீடுங்களாம் வந்துடுமா அப்படிலாம் நீங்கள் யோசனை பண்ணால் வேணால், வெறும் 4 பிளாட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு விஐடி சுற்றி காட்டணுமா? ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சைட்டு வந்து வீடுங்களாம் இல்லை, இன்னும் டெவலப்மெண்ட்லாம் ஆகுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சு பாருங்கள் மக்களை,
அது தெரியுது இல்லையா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதான் விஐடி யூனிவர்சிட்டி. அந்த விஐடி யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய சூப்பரான ரோடு தான் இந்த பிளாட்டு. ஸோ மொத்தமே 5 பிளாட் இருந்தது. அதில் ஒரு பிளாட் வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. 4 பிளாட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரோடு டெட் எண்டு கிடையாது. இந்த ரோடு அண்ணன் பைக்கில் போகிறது பாருங்கள். அப்படியே அந்த வழி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாட்டில் போய் கனெக்ட் ஆகும். பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாட்டுக்கு மேலே லேண்டு போட்டிருக்காங்க, லேஅவுட் போட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு மிஸ் பண்ண வேண்டாம். உண்மையிலே ஒர்த்தபுளான ப்ராஜெக்ட் தான். ரேட்டு வந்து கீழே இருக்க நம்பருக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதனால் கீழே இருக்க நம்பரை பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக முடிக்கணுன்றது தான் நம்மளோட இன்டென்ஷன். அதனால் ப்ராப்பர்ட்டி யாருக்கு சீக்கிரம் இருக்கோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உடனே வீடு கட்டுறதா இருந்தாலும் 100% ஒர்த்தபுளான ப்ராஜெக்ட். ஸோ இது மேலக்கோட்டையூரில் இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்டை பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.